சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னடி இது? யாரோட பிள்ளைக்கு பேரு வைக்க நீ எங்க 2 பேர் பேர்ல இத்தனை பேரை எழுதி வச்சிருக்க? இப்ப சொல்லுமா பதில. அது குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக எழுதுனேன்னு யார் சொன்னா? ஒரு நாள் எனக்கு ரொம்ப போர் அடிச்சுதா, அதனால உங்க 2 பேர் பேர்லயும் எத்தனை ஆம்பளை பையன் பேர் இருக்கு, எத்தனை பொம்பளை புள்ள பேர் இருக்குன்னு எழுதி பார்த்தேன். வெரி குட் ஆன்சர், ரொம்ப குட்மா. ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட். பட் இதுக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. சித்ரா, அத காட்டுமா. அயன் டேப்லெட் கன்சீவா இருக்கிறவங்க தான் ஜெனரலா சாப்பிடுவாங்க. இதுக்கு என்னம்மா சொல்ல போற? எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பதில் வச்சிருந்த, இதுக்கும் ஏதாவது சொல்ல. இது எனக்காக வாங்கி வச்சது இல்ல, எங்க ஓனர் அம்மா குணவதி மாசமா இருக்காங்கல்ல, அவங்களுக்காக வாங்கி வச்சதுன்னு ஏதாவது சொல்லு. என்ன பாட்டி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, அவ வயசுக்கு இனி மாசமா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அப்ப வேற யாரு பிரெக்னண்டா இருக்காங்க? இந்த டேப்லெட்டை வாங்கி ஓ ரூம்ல வேற வச்சிருக்க. ஏண்டி, நீ குழந்தை உண்டாகி இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அத போய் என்கிட்ட மறைச்சிருக்கேடி. அவ்வளவு வேண்டாதவளா உனக்கு நான் ஆயிட்டல்ல. ஐயோ ரஞ்சிதோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப ஏண்டி என்கிட்ட சொல்லல? அப்படி என்னடி நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்? ஐயோ ரஞ்சிதோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏண்டி என்கிட்ட மறைச்சா உனக்கு அப்பனா ஆத்தாளா எல்லாமுமா நான் தாண்டி இருந்திருக்கேன். இப்ப வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறது உனக்காக தாண்டி. அப்படி இருக்கிறப்போ உனக்கு ஒரு வாரிசு உருவாய் இருக்கிறது என்கிட்ட இருந்து மறைக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இது எவ்வளவு பெரிய விஷயம். இத நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கேன்னா இதுக்கப்புறம் நான் எதுக்காக யாருக்காக உயிரோட இருக்கணும்? நான் உயிரோட இருக்கிறதே வேஸ்ட் தான். ஐயோ ஐயோ ரஞ்சிதோ, என்ன மன்னிச்சிரு ரஞ்சிதோ, ப்ளீஸ். அஞ்சலி செஞ்சு என்ன மன்னிச்சிரு. மாசமா இருக்கும்போது இப்படி டபக்கன்லாம் கீழ எல்லாம் விழக்கூடாது. எந்திரி 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 முதல்ல. என்ன மன்னிச்சிரு ரஞ்சிதோ, உன்கிட்ட சொல்லாதது என்னோட தப்புதான். ஆனா நான் இருக்கிற சூழ்நிலையில இத நான் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? நீ மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சா நாங்க அதை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோங்கிறதுக்காக தானே நீ சொல்லல. அஞ்சலிமா, வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு உன் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க நீயே முன்னாடி போய் நின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியே, உனக்கு மனசு வலிக்கலையா அஞ்சலி? இங்க பாரு, இப்ப நீ பண்றதுக்கு பேரு பெரிய தியாகம் இல்ல, துரோகம். யாருக்கோ கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக கட்டின புருஷனுக்கும் வயித்துல இருக்கிற பிள்ளைக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்க. இத பாரு அஞ்சலிமா, இப்போ ஒண்ணும் கேட்டு போகல. இத பாரு, நீ விக்கிய தனியா கூட்டிட்டு போய் எல்லா உண்மையும் பொறுமையா சொல்லு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் வயித்துல வளர குழந்தைக்கு நல்லதுமா. இத பாரு, நான் இப்பவே விக்கிக்கு போன் பண்ணி இங்க வர சொல்றேன். அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு.
பாட்டி பாட்டி ஒரு நிமிஷம். என்ன பாட்டி, எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கலான்னு சொன்னதுக்கே கவி தூக்க மாத்திரையை சாப்பிட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நான் போய் விக்கி கிட்ட உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நிச்சயமா அவ ஏதாவது ஒண்ணு பண்ணிப்பா. அஞ்சலி, அவ ஏதாவது பண்ண பண்ணிக்கிட்டுமே, அதுக்கு நாம தான் என்ன பண்ண முடியும்? ம், கெடுவார் கேடு நினைப்பார். அவ கெட்ட புத்தியோட உன் புருஷனை உன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சா? ம். அவ செஞ்சதுக்கு அதுக்கான தண்டனைய அவ அனுபவிச்சுதான் ஆகணும். அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்ப அவ யாரோ ஒருத்தி இல்ல, அவ என் தங்கச்சி. அப்படி இருக்கிறப்போ அவளோட வாழ்க்கையை நான் எப்படி அத்தை ஸ்பாயில் பண்ணுவேன்? உன் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறது எல்லாமே சரிதான். ஆனா அதுக்காக உன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்குவியா? உன் தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக புருஷனையே விட்டு கொடுத்துருவியா? பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் வாழ்ந்துட்டேன் பாட்டி, ஆனா அவ இப்பதான் வாழ போறா. என்ன பெரிய வாழ்க்கை வாழ்ந்து கிழிச்சிட்ட? 7 மாசம் நீயும் அவரும் ஒன்னா இருந்தீங்க. அதுவும் புருஷனும் பொண்டாட்டியுமா ஒழுங்கா சேர்ந்து கூட வாழல.